ஹாய் மக்களே வணக்கம். இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர் எபிசோட்ல பார்த்தீங்கன்னா, நம்ம கோமதி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. இப்படி ஒரு பையனை என் பையனோட வாழ்க்கை இப்படி நாசமாயிடுச்சு. இவ எவ்வளோ கமுகமா இருந்து பொய் சொல்லிட்டு ஆரம்பிச்ச அழுக இன்னும் நிக்கவே இல்லை. எப்படி திருப்பியும் அவன் கூட வாணும்னு சொல்லிட்டு இந்த வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறா. கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமன்னு சொல்லிட்டு தாதகத்தை மரும ராஜி கிட்ட சொல்லி அழுதுட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல நம்ம பாண்டியனை வந்து நான் சரவணனானும் கடைக்கு போறோம் கோமதி, வேண்டானே எடுத்து சொன்னாங்களா? நீ எதுவும் வருத்தப்பட்டுக்காத, என்ன நடக்குது நம்ம பாத்துக்கலாம்னு சொல்றாரு. வேணாங்க, ஏற்கனவே ஊர் உலகத்துல வந்து நம்ம குடும்பத்தை பத்தி கேவலமா பேசிட்டு இருக்காங்க. படிச்சிருக்கான்னு சொல்லி வேலைக்கு சேர்த்தாதான் தப்பு. இன்னும் மேலும் மேலும் அது உங்களுக்கு கஷ்டத்தை ஏற்படுத்தும். பாவங்க, அவன் இங்கே இருக்கட்டும்னு சொல்றாரு. எத்தனை நாளைக்கு தான் வீட்டுல அடைஞ்சிருக்க முடியும்? வெளியே போனாதான் அவன் 4 பேர் பார்த்தா கொஞ்சம் மனசு ரிலாக்ஸ் ஆகும். அதே நினைச்சிருந்தா அவனால எதுவுமே தாங்க முடியாது கோமதின்னு சொல்றாரு. ரொம்ப பெரிய வயசு வித்தியாசம் ஒண்ணும் இல்லையே. கோமதி தடுக்கிறாங்க வேணான்ட்டு. இருந்தாலும் பாண்டி அண்ணன் வந்து கோமதி பேச்சு கேட்காம சரவணை கூட்டு வாடா சரவணா நம்ம போகலாம், வியாபாரத்தை பாரு, கடை திறக்கலாம்னு சொல்றாங்க. அப்பவே சொன்ன மீனா, தன் பையன் கதிர்கிட்ட அம்மாவை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பிடுறாரு. வீட்டுல மத்தவங்க கிட்ட சொல்லலனாலும் பரவாயில்ல, நானும் ராஜியும் உங்களுக்கு அப்படி இல்லைல்லக்கா. இங்கே தங்கமயில் என்ன பண்ணுறாங்க, தனக்கு வக்கீல் நோட்டீஸ் கிடச்சிச்சில்ல, அதை பார்த்து வீட்டில் அழுது புலம்பிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா பாக்கியாவும் என் தலை அடமானம் வச்சாச்சும் வாழ்க்கையை நான் காப்பாற்றுறேன், என்கிட்டயோ ராஜிக்கிட்டயோ சொல்லியிருக்கலாம்ல, அந்த வீட்டில் நான் உன்னை குடும்பம் நடத்த வைக்கிற மயில், நீ எது பற்றியும் கவலைப்படாத, அவங்களுக்கு தான் நோட்டீஸ் விட தெரியுமா, அவங்கள மாதிரி நானும் நோட்டீஸ் விடுவேன்னு சொல்லிட்டு சவால் விட்டு பேசிட்டு இருக்கா. நாங்கள் உங்ககிட்ட கேட்கவும் செஞ்சோம்ல. அம்மா போதுமா, நீ பண்ணதெல்லாம் போதும், கொஞ்ச நேரம் பேசாம இருமான்னு சொல்லிட்டு தங்கமயில் அழுது திட்டிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் மீனா கால் பண்ணி வர வைக்கிறாங்க. ராஜி கிட்ட ஒரு பொய். மீனாவும் சொல்றா, எனக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்குக்கா, அத்தை மாமா கிட்ட ஒரு பொய். ஆனா பண்ண தப்பெல்லாம் நீங்க தான், எதுக்கு இந்த மாதிரி பொய் சொன்னீங்க, முதலே நீங்க சொல்லியிருக்கலாமே. மத்தவங்க பேச்சு கேட்டா வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல. முதல்ல நீங்கள் அத்தைக்கிட்ட இல்லை மாமா கிட்ட கூட இது மாதிரிலாம் விஷயம் நடந்து போச்சு, நான் எவ்வளோ சொல்லி எங்கள் வீட்டில் கேட்கல, நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்டிருந்தா கூட அவங்க உங்களுக்கு சொல்யூஷன் கொடுத்துருப்பாங்களே. அத்தை வந்து உங்ககிட்ட மாமியார் மாரி நடந்துக்கிட்டாங்க, நம்ம எல்லாக்கிட்டையும் அம்மா மாதிரி தான் நடந்துக்கிறாங்க, நீங்கள் எப்படி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. உடனே மாணிக்கம் சொல்கிறான், இது என்னம்மா பெரிய விஷயம், நாங்கன்னா ஒரு 2 பொய் தானே சொன்னோம், அது ஒன்றும் பெரிய பொய் இல்லையேன்னு சொல்கிறாங்க. பாக்கியமும் இல்லைம்மா, எங்கள் வீட்டு குடும்ப கஷ்டம்னு சொல்லிட்டு தாம்மா நாங்கள் ஏமாற்றி கல்யாணம் பண்ணிட்டோம், எப்படியோ என் பொண்ணோட வாழ்க்கையை நான் சரி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. உடனே தங்கமயில் சொல்றா, மீனா நான் எவ்வளோ சொன்னேன் மீனா, இவங்ககிட்ட கெஞ்சி அழுது கேட்டேன், இவங்க ஒத்துக்கவே இல்லை, பொய் வேணாம்மா, பொய்க்கு மேலே பொய் சொல்கிற, 1 பொய்யா 2 பொய்யா, நிறைய பொய் பேசிட்டாங்க, படிப்பு விஷயத்தில், வேலை விஷயத்தில், நகை விஷயத்தில், எல்லாமே அவங்க பொய் தான் சொன்னாங்க. இவங்க சொன்ன பொய் வந்து கடைசியில் என் வாழ்க்கைக்கு இதுமாரி டேஞ்சர் ஆகிடுச்சு, அதனால தான் மாமாவும் என்னை டைவர்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டாரு, என் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அழுகுறாங்க. மீனாவும் அழாதக்கா, எல்லாமே சரியாயிடும், நான் எப்படியோ மாமா கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. டைவர்ஸ் கலவுகள்லாம் போவேன்னா நான் எடுத்து சொல்கிறேன்றாங்க. இந்த உதவி மட்டும் செய் மீனா, எனக்கு என் வாழ்க்கையே போயிடுன்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதுட்டு இருக்காங்க. சரி நானும் கிளம்புறேன்ட்டாங்க மீனா. அந்த நேரத்தில் பாக்கியம் என்ன பண்ணுறா, உஷாரா, அம்மா உனக்கும் ராஜிக்கு தான் அந்த நகை விஷயம் தெரியும், தயவு செஞ்சு அதை மட்டும் வீட்டில் சொல்லிடாதம்மா, அது தெரிஞ்சால் இன்னும் 2 பூகம்பம் வெடிச்சிடும் அப்படின்றாங்க. எல்லா தப்பும் பண்ணிட்டீங்க, எல்லா தப்பும் நீங்களே பண்ணிட்டீங்க, கடைசியில் உங்கள் பொண்ணோட வாழ்க்கை தான் இந்த நிலைமைக்கு வந்து நிற்குதுன்னு சொல்லிட்டு மீனாவும் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அந்த வீட்டில் பழனிவேல் மட்டும் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம அக்கா பையனோட வாழ்க்கை இப்படி ஆகிப்போச்சு, கிட்ட இருந்து நம்ம எந்த ஆறுதலும் சொல்ல முடியல, அந்த குடும்பம் வந்து ரொம்ப தவிச்சு இருக்குது, நான் அந்த இடத்துல இருந்து எங்கள் குடும்பத்துக்கு சப்போர்ட்டாக இருந்திருக்கணும், என்னோட அக்கா பையன் வாழ்க்கை இப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனைப்பட்டுட்டு அவரோட வியாபாரத்தையும் சரியாக கவனிக்காமல் ஏதோ யோசனை இருக்காரு. இதை பார்த்து சுகன்யா வந்து போதும் சும்மா அந்த வீட்டை நினப்பாவே இருக்காதீங்க, அங்கே வீட்டில் யாரும் உங்களை சட்டம் பண்ணல, நீங்கள் எதுக்கு அதே நினச்சிட்டிங்கன்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு இருக்காங்க. கூடவும் இந்த குமரேசம் ஊற்றிட்டு இருக்கான். இந்த தடிமாடு சக்திவேல் என்ன பண்ணுறான், பாண்டியனும் அவங்க பையன் சரவணா வர சொல்ல வேணே சாக்கிட்டு பேசிகிட்டு இருக்கான். என்ன மானங்கட்ட குடும்பம்டா, பெருசாக இவர் தான் ஊருக்கே மெச்சின்னு கல்யாணம் பண்ணார், கடைசியில் வாழ்க்கை எப்படி ஆச்சு பற்றியா, அதான்டா எப்போவுமே ஆடக்கூடாது, ஆனா இந்த குடும்பம் மாதிரி தான் இருக்க முடியும், எப்படி தான் இவங்கெல்லாம் நடக்கிறாங்கன்னு தெரியல, ஒரு சம்பவம் நடந்து நாங்கள்லாம் குனி உள்ளே மக்கிட்டு இருப்போம், இவன் வெக்கம் கட்டு போய் இருக்கான் பாரு, மானங்கட்ட பையன், அறிவில்லை அப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்தபடிலாம் பேசிகிட்டு இருக்காரு. இதெல்லாம் கேட்டு பாண்டியனுக்கு கோவம் வந்தாலும் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு நம்ம வாய் கொடுக்க வேணாம், ஏற்கனவே நம்ம பிரச்சனையில் இருக்கோம், அவன் சாக்கடை, அந்த சாக்கடை மேலே நம்ம கல் போட்டால் அந்த தண்ணி நம்ம மேலே தான் அடிக்கும்னு சொல்லிட்டு
பாண்டியனும் சரவணும் வாய் பேசாமல் எதுவும் போயிடுறாங்க. எதுக்கு தேவையில்லாத வேலை இந்த சக்திவேலுக்கு? அவன் பாட்டு மூடிட்டு அவன் வேலையை பார்க்க வேண்டியது தானே. இவன் வீட்லேயே இவன் பையன் கோர்ட் வரைக்கும் ஜெயிலுக்கு போக வேண்டியவன் இந்த அரிசி போட்ட பிச்சையால் வீட்டில் இருக்கிறான். அதை கூட கொஞ்சம் கூட நினைக்காம எவ்வளோ கேவலமாக பேசிகிட்டு இருக்கான்னு தெரியல. அடுத்த வார எபிசோடில் தாங்க நம்ம மக்கள் என்ன நடக்குதுன்னு பார்க்க முடியும். பதிலுக்கு இவ தங்கமயில அவங்க அம்மா நோட்டீஸ் விடுவாளா, இல்லைன்னா பாண்டியன் குடும்பத்து மேலேயே கம்ப்ளைண்ட் பண்ணுவாளா என்னன்னு தெரியல. பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த மக்கள் லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.